ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ அதிகமாக நிம்மதி இல்லாமல் இருக்கும் நேரம்தான் அதிகம். வாழ்வில் எப்பொழுதும் சோதனைகள், சோகங்களுடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சிலரிடம் நீ பேசலாம் என்று வந்தாலும் அவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? உன்னை நிராகரிக்கிறார்கள். நிராகரிப்பவர்களிடம் எப்பொழுதும் பேச வேண்டாம். உன்னை அலட்சியம் செய்பவர்களிடம் பேச வேண்டாம். ஏனென்றால் நீ ஏற்கனவே மன உளைச்சலில்தான் இருக்கிறாய். மேலும் மேலும் யாரிடமாவது போய் பேசும் பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் உன் மனமானதோ தாங்காது. நீ என்னுடைய பிள்ளை. உன் வாழ்வில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்ன வார்த்தை சொல்? உன்னிடம் யார் நன்றாக பேசுகிறார்களோ பேசு, பேசாதவர்களிடம் பேசாதே என்று. ஏனென்றால் மன உளைச்சலானது மிக பயங்கரமானது. நம் ஒருவரிடம் உண்மையாக இருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு துரோகம் செய்யும் பொழுது அவர்கள் நிச்சயமாக நம்மை காயப்படுத்தி விடுவார்கள். ஏற்கனவே நம் அதிகமான காயத்தில் தானே இருக்கிறோம். திடீரென்று திரும்ப திரும்ப காயப்படுத்தும் பொழுது இன்னும் அதிகமான மனவலிகள் வந்துவிடும். அதனால் உன் வாழ்வில் நீ எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும். யார் பின்பும் போய் யார் காலிலும் விழுந்து என்னிடம் பேசு என்று மட்டும் கேட்டு விடாதே. அவர்கள் அலட்சியப்படுத்தினால் தாங்க முடியாது. போதும், உன் வாழ்வில் ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் போதும். இன்னும் நீயாக தேடி தேடி போய் யார் காலிலும் விழாதே. நிச்சயமாகவே நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படு. யார் எப்படி உன்னை நடத்துகிறார்களோ அவர்களிடம் நீ அப்படியே இரு. உன் வாழ்வில் அனைத்துமாகவே இந்த சாயான நான் இருப்பேன். நான் எப்பொழுதுமே இருப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ அழுவது இதற்கு மேல் தேவையில்லாதது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் சொல்லிவிட்டேன். இனி நீ அமைதியாக இரு. உன் வாழ்வில் நடக்கும் முன்னேற்றங்களை இனி நீ ஒவ்வொன்றாக பார்ப்பாய். தயவு செய்து உன்னிடம் கெஞ்சி கேட்கிறேன். யார் காலிலும் போய் விழுந்து என்னிடம் பேசு என்று மட்டும் சொல்லாதே. யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கவலைப்படாதே. உன்னை புரிந்து கொள்ள நான் இருக்கிறேன். நான் சொன்னது உன் வாழ்வில் நிச்சயமாகவே அனைத்தும் நடந்து கொண்டு இருப்பதுதான். நான் சம்பந்தமில்லாமல் எதையும் சொல்பவன் அல்ல. உன் வாழ்வில் இந்த சமயம் என்ன நடக்கிறதோ அதற்காக மட்டுமே வந்து நான் பேசுவேன். கண் கலங்காதே, கண்ணீரை துடைத்துக்கொள். யாருக்காகவும் எப்பொழுதும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீ நல்ல முறையில் தான் இருக்கிறாய், தெளிவாக இருக்கிறாய், நல்ல குணத்துடன் இருக்கிறாய். உனக்காகவே நான் இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.